இப்போ சின்ன பிள்ளைங்க காய்கறி சாப்பிடாது, அதனால் கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம், தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம், மாவு 2 கஞ்சி வச்சுருக்குறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடலாம். போட்டு லைட்டாக உப்பு போட்டு கலந்து நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக கலக்கிக்கிட்டு இந்த காய் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே நம்ம தோசை ஊற்ற வேண்டியதுதான். தேங்காய் கொஞ்சம் வேணா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் போடணுன்னா கோஸ் வேணால் லைட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப போட வேணாம், லைட்டாக கோஸ் போட்டுக்கலாம். பிள்ளைங்க காய்கறி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும். ஸ்கூல் விட்டு வந்ததும் பிள்ளைங்க கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஒரு பிள்ளைக்கு நம்ம செய்யணும்னா இப்போ இதில் 2 தோசை வரும். அழகாக தொட்டுக்க இல்லாமல் இப்படியே செஞ்சு தோசை ஊற்றி பிள்ளைங்க கொடுத்தா சூப்பராக சாப்பிடுங்க. இனிப்பும் இருக்கும், இதில் டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க நல்லா சாப்பிடும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு சட்னியோ இல்லை மற்றபடி எந்த தொட்டுக்கையோ தேவையில்லை, சூப்பராக சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம தோசை மாவு பதத்துக்கு வச்சு தோசை ஊற்றணும். பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதேமாதிரி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.